வணக்கம் நேர்களே, மெய்வழியின் உள்ளும் புறமும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். 2024 நிறைவை காணும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 2025க்குள் நாங்கள் காலடி வைத்திருக்கின்ற நேரத்தில் மிக முக்கியமாக கால ஓட்டத்தில் வரலாறுகளை மீட்டி பார்ப்பதும் அந்த வரலாற்றின் தொடர்ச்சியினுடைய தாக்கங்கள் எவ்வாறு அமையப் போகும் என்பது தொடர்பான ஒரு உலகத்தினுடைய சுற்று பார்வை ஒன்றை கொண்டு வருவதற்காக மீண்டும் எங்களோடு அன்புக்குரிய மதிப்புக்குரிய விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் இதயச்சந்திரன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் வணக்கம் ரஜிதா. வணக்கம் மெய்வழி நேர்களே, வணக்கம். 2024 நிறைவு பெற போகின்றது. உலகத்தோடைய ஒட்டிய பார்வை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த காலத்தில் எந்த விடயங்கள் மிக முக்கியமாக அடுத்த வருடத்திற்கும் அடுத்த காலங்களுக்கும் தாக்கம் செலுத்தும் என்று ஒரு பொதுவாக எந்த விஷயங்கள் உங்களுக்கு திருத்தி நிற்கின்றது? இப்பொழுது எந்தெந்த விடயங்களை பார்க்கலாம்? நீங்கள் இந்த உலக அளவில் ஒரு வருடத்திற்குள் நிகழ்ந்த விடயங்களை சுருக்கி ஒரு 30 நிமிடங்களுக்குள் பேச வேண்டும். பேசலாம், பிரச்சனை இல்லை. அதாவது அரசியல் பொருளாதாரம், இது ஒரு மிக முக்கியமான விடயம். இதில் இந்த வருடம் ஏற்பட்ட மாற்றங்களை, முக்கியமான மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நிச்சயமாக இந்த வருஷம் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற உக்ரைன் ரஷ்ய போர், அதனை தொடர்ந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற போர், இதனோடு சேர்ந்து அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற 2வது தடவையாக ஜனாதிபதியாக வெற்றியை பெற்றுக்கொண்ட வெற்றியாளராகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வருகை, மீண்டுமான வருகை எவ்வளவு உலகத்தினுடைய தாக்கங்களை செலுத்துகின்றது, பொருளாதார ரீதி, அரசியல் பொருளாதார ரீதியில் எவ்வளவு தாக்கங்களை செலுத்தி இருக்கும் என்ற பார்வை உங்களுக்கு நிச்சயமாக ஆணித்தரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உக்ரைன் போர் தொடர்பாக நாங்கள் உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பான விளைவுகளை ஆய்ந்து கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்லலாம் நினைக்கிறேன். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் அவ்வளவு பலன் அளிப்பதாக தெரியவில்லை. பல முயற்சிகள் ஈடுபட்ட பொழுதும் போல அதனுடைய தாக்கங்கள் வீச்சு கொண்டதாக தெரியவில்லை. ஆனாலும் கூட மொஸ்கோ அண்மையில் இந்த அண்டை நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அல்லது அண்டை நாடுகளுடைய பாதுகாப்பிற்காக அமைதியை விரும்புகின்றது ஒரு செய்தியை வெளிவார அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இது சாத்தியமான நிலைப்பாடுகளை கொண்டு வருமா? எப்படி நாங்கள் பார்க்கலாம்? இப்போது இந்த உக்ரைன் போரினுடைய அடிப்படையை நாங்கள் பார்ப்பதாயின் அது ஒரு நீண்ட ஒரு உரையாக அமையும். ஆனாலும் கூட இந்த உக்ரைன் போரில் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இந்த போர் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 3 வருடங்களுக்குள் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் நிர்மூலமாகி ஒரு மோசமான நிலையை அடையும் என்று எதிர்பார்த்தார்கள். மேற்குலகத்தினுடைய இந்த அமெரிக்காவுடைய அலைஸ் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய கூட்டுக்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், நாங்கள் 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முடக்கிவிட்டோம். அதாவது ரஷ்யாவுக்கு உரித்தான 350 மில்லியன் டாலர்களை நாங்கள் முடக்கிவிட்டோம். ஆகவே இனி அவர்கள் எண்ணெய் வியாபாரத்தை செய்ய முடியாது. அமெரிக்க டாலரில் அவர்கள் பணப்பரிமாற்றத்தை, வர்த்தக பணப்பரிமாற்றத்தை செய்ய முடியாது. அதாவது இப்படியான பல விடயங்களை அவர்கள் நெருக்குவாரங்களை கொடுத்து, சங்ஷன், தடைகள், பல விடயங்களை கொடுத்திருந்தால், உதாரணமாக பார்த்தால் இந்த உலகளாவிய ரீதியான இந்த நிதி கட்டமைப்பு, இந்த நிதி பரிமாற்றங்கள் எல்லாம் மேற்குலகத்தின், குறிப்பாக அமெரிக்காவின் கையில் தான் இருக்கின்றது. அது விரிவாக பேச வேண்டிய விஷயம் என்றாலும் ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், இப்படியான அழுத்தங்கள், இப்படியான பிடிமானங்கள் மேற்குலகத்தில் இருந்தாலும் ரஷ்யாவை வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால், ரஷ்யாவில் வளம் இருக்கின்றது, எரிவாயு இருக்கின்றது, எண்ணெய் இருக்கின்றது, அதன் தேவை பல நாடுகளுக்கு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இந்த அமெரிக்க டாலரில் இந்த வியாபாரம் செய்யாமல் வேறு வேறு வகையில் கரன்சி சுவாப்பின் அடிப்படையில், தங்களுடைய சொந்த நாணயத்தின் அடிப்படையில் பல பணப்பரிமாற்றத்தை, இந்த வர்த்தக பரிமாற்றங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். இப்போது இந்த உக்ரைன் பிரச்சனை நீங்கள் பார்த்தால், அண்மையில் ஒரஸ்னிக் என்ற ஒரு ஐசிபிஎம், ஒரு பேலஸ்டிக் மிசைலை ஒரு நடுத்தர பேலஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி
உக்ரைன் மீது ஒரு தாக்கம் செய்யப்பட்டது. அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று சொல்கிறார்கள். ஒலியின் வேகத்தை விட 7 மடங்கு 8 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இப்படியான ஒரு புதிய ஆயுதங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது இவர்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் மேற்குலகம் இருக்கின்றது. இவர்களும் ஏராளமான எப்ராம் தாங்கிகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். அதை பிடித்து கொண்டு போய் ரீஎன்ஜினியரிங் செய்கின்றார்கள். அதற்கு ஈரான் கூட உதவி செய்கின்றது. இப்படி பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அது இப்போது இந்த சண்டை முடியும் போல தெரியவில்லை. இது அடுத்த வருடத்துக்கும் 2025க்கும் இந்த சண்டை நீளும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதன் அடிப்படை என்ன என்ற விஷயத்தை பார்க்கும்போது ரஷ்யா தரப்பு சொல்லுகின்றது, தங்களுடைய எல்லைப்புறத்தில் இருக்கும் நாடுகள் நேட்டோவில் இணையக்கூடாது. அது தங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆபத்தாக முடியும். அந்த எல்லையில் நீங்கள் அணு ஆயுதங்களை நிறுத்தினால் அது ஒட்டுமொத்த ரஷ்யாவுக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் முடியும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா இல்லை. அமெரிக்கா இந்த 2 பேருக்கும் இடையில அந்த ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது ஏன் என்று சொன்னால் அதன் அடிப்படையும் ஒரு பொருளாதாரம் தான். இப்போது அண்மையில் இந்த வாரம் அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது என்னன்னு சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியம் தன்னிடமிருந்து தான் எரிவாயுவையும் எண்ணெயையும் வாங்க வேண்டும். நோர்வேயிலிருந்து கூட வாங்கக்கூடாது. அதாவது இந்த ரஷ்யாவில் இருந்து தான் இதுவரைக்கும் எண்ணெய் எரிவாயு எல்லாம் குழாய் மூலமாக வந்து கொண்டிருந்தது. அந்த குழாயை கூட செலன்சி தரப்புத்தான் வெடிவைத்ததாக கூட செய்திகள் வந்தது. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆகவே நோக்கம் என்னன்னு சொன்னால், ரஷ்யாவில் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தங்கி இருப்பதை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை அமெரிக்காவுக்கு இருக்கலாம். அது பூகோள அரசியல் ஆதிக்க போட்டி. இப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் எங்களிடமிருந்து தான் நீங்கள் இவை வாங்க வேண்டும். எங்களிடமிருந்து நீங்கள் வாங்காவிட்டால் உங்கள் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்கள் மீது அதிக வரியை நாங்கள் விதிப்போம், டாரிஃபை நாங்கள் அதிகரிப்போம் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை நோக்கி அவர் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஆகவே இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின்னால இந்த பொருளாதார பிரச்சனை இருப்பது போல் தான் தெரிகின்றது. அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே செல்கின்றது. சீனாவில் இவர்கள் செய்த முதலீடுகளை திரும்பவும் பெறக்கூடிய மாதிரி பல அழுத்தங்களை கொடுக்கின்றார்கள். சீனா மீது டாரிஃபை வரியை கூடுதல கூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சீன பொருட்களுக்கு நான் 100% வரியை விதிப்பேன் என்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கின்றார்கள். இவையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் எங்களுக்கு இந்த உக்ரைன் ரஷ்ய போரில் ஐரோப்பிய ஒன்றியத்தை தனது கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நடாத்தப்படும் போர் போல்தான் தெரிகின்றது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி இப்ப அமெரிக்கா இந்த ரஷ்ய உக்ரைன் போரை வைத்துக்கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான நிபந்தனைகளை விதிக்கின்றது என்று சொல்ல போனால், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கிறது? சாத்தியமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குமா? அதனுடைய தாக்க நிலைகளில் எப்படி மாற்றங்கள், பொருளாதார ரீதியாக கூட அப்படியான மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்கூறலாம். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நின்று மாட்டிக்கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம். சீனாவில் இருந்து ஏராளமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றது மலிவான விலையில். ஆகவே இந்த மக்கள் மலிவான விலை பொருட்களை உள்வாங்கக்கூடிய, நுகரக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. ஆகவே அந்த நாடுகளினுடைய பணவீக்கம் ஓரளவு குறைவாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது ஏராளமான வரி என்ற பிரச்சனை வரும். மற்றது அந்த பொருட்களினுடைய விலையும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அமெரிக்க டாலருடைய நாணய பெறுமதி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. 85ஆம் ஆண்டு இதுதான் நடந்தது. இப்போது அண்மை காலத்தில் ஆரம்பித்த இதே டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது அவரது பதவி காலத்தில் இந்த நாணய போரை, வர்த்தக போரை சீனா மீது அவர் ஏற்படுத்தின ஒரு விடயத்தை பார்க்கலாம்.
இதுக்குள்ள இந்த மின்சார வாகனங்களை கூடுதலாக உற்பத்தி செய்து அதை இந்த உலக முதலாக உலாவ விட்டிருக்கின்றது சீனா. அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளும் வந்துவிட்டது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் இதுவரைக்கும் இந்த உலக முதலா கூடுதலான வாகனங்களை ஏற்றுமதி செய்தது. BMW இருக்கலாம், ஆடியா இருக்கலாம், ரெனோல்டா இருக்கலாம், Volkswagen இருக்கலாம். இந்த 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 வாகனங்கள் எல்லாம் வந்து பிரான்ஸ், ஜெர்மனியில வந்து மிக ஒரு பிரசித்தி பெற்ற பெரிய வாகனங்கள், உலக முதலாக விற்பனையாகும் வாகனங்கள். ஆரம்பத்தில் 85களில் வந்து ஜப்பானுடைய வாகனங்கள், ஜப்பானுடைய நோக்கியா போன்கள், ஜப்பானுடைய டிவி, எலக்ட்ரிக் சாதனங்கள் தான் கூடுதலாக இருந்தது. அதை ஒரு ஒப்பந்தம், பிளாசா ஒப்பந்தம் மூலமாக இவர் அதனுடைய பலத்தை மட்டுப்படுத்திய நேரத்தில் தான் சீனாவினுடைய எழுச்சி மேலே வருகின்றது. இப்போது சீனாவினுடைய எழுச்சியை மட்டுப்படுத்துவதற்கு இந்த இன்னொரு ஒப்பந்தம் அவர்களுக்கு, அமெரிக்காவுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் சீனா ஜப்பான் அல்ல. சீனாவுக்கு வந்து உள்ளூர் சந்தை பெருசு, ஜப்பானுக்கு உள்ளூர் சந்தை ஓரளவு சின்ன நாடு, சிறிய நாடு. ஆகவே இந்த பெரிய சந்தைக்குரிய, அதாவது 80% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் தங்களுடைய வர்த்தகத்தை அதை 60% குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, குறைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உள்ளூர் நுகர்வை வந்து அதிகரிக்கும், உள்ளூர் சந்தைக்கான பொருளை உற்பத்தி செய்யும் ஒரு முறைமைக்கு இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீனா மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாக்க போகின்றது. இந்த வர்த்தக போர் வந்து 2025 இவர் பதவியை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மிக மோசமான நிலையை நோக்கி இது செல்லும் என்பது உறுதியாக தெரிகின்றது. இதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கள், இப்ப அமெரிக்கா வந்து இந்த போரை கொண்டு நடத்த வேணும், இது தொடர வேணும் என்றதுல ஒரு விருப்பு காட்டுகின்றது. ஏனென்றால் பொருளாதார ரீதியான அதனுடைய மீழ்ச்சியை அல்லது பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பின்னணியாக இருக்கலாம் என்று சொல்றார். ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த நேரத்தில் உக்ரைன், ரஷ்ய அமைதியை நிலைநாட்டுவதற்கான விருப்பை தெரிவித்ததாக, அல்லது அவரோடு சேர்ந்த சகாக்கள், ஆலோசகர்கள் அந்த விருப்பை விரும்பி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தனவல்லவா? அப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த அமைதியை அல்லது பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தக்கூடிய விருப்பு இருக்கின்றதா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில்? எப்படியான வரவு எதிர்பார்ப்பு டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து நாங்க பார்க்கலாம்? டொனால்ட் ட்ரம்பினுடைய ஸ்ட்ராட்டஜி, இந்த மூலோபாயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் ஒரே நேரத்தில் 2 களமுனைகளை திறப்பதை விரும்பவில்லை. சீனா மீதான, சீனாவைத்தான் ஒரு முதன்மையான எதிரியாக, ஒரு பொருளாதார, இப்போது நீங்கள் பார்த்தால் நேற்று முன்றைக்கும் சமூக வலைத்தளங்கள், இந்த யூடியூப் உட்பட எதை திறந்தாலும் வந்து ஒரு செய்தி இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் இதே செய்தி. அதாவது சீனாவினுடைய 6வது தலைமுறை போர் விமானங்களை வெளியே விட்டிருக்கின்றது. அது ஆகாயத்தில் பறந்திருக்கின்றது. அது ஸ்டெல்த் ஜெட்ஸ் என்று சொல்வார்கள். அதனுடைய மாடல் வந்து J-36 என்று சொல்லி. இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து மேற்குலகம் மட்டுமில்லை, எல்லா நாடுகளிலையும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இவர்கள், இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூடுதலாக இந்த பொருளாதார ரீதியாக வளர்ந்த அதே நேரத்தில் இராணுவ ரீதியாகவும் ஒரு வல்லமை பெற்று வரும், 2 வல்லமைகளும் ஒன்று சேர பெற்றிருக்கும் இந்த சீனா மீதான ஒரு அழுத்தத்தை, ஒரு தாக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு களமுனையான ரஷ்யாவை கொஞ்சம் அந்த அழுத்தத்தை தணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்று சொன்னால், கிழக்கு பகுதியில், உக்ரைனுடைய பெரும்பாலான கிழக்கு பகுதிகள் அவர்கள் பிடித்து விட்டார்கள். இவர்கள் ஏற்கனவே ரஷ்ய பகுதிக்குள் பிடித்த அந்த இடத்துல அரவாசி இடம் வந்து மறுபடியும் ரஷ்ய தரப்பு பிடித்து விட்டது. ஆகவே இந்த கிழக்கு பகுதிக்கான ஒரு பேரம் பேசும் சக்தியாக இந்த ரஷ்ய பகுதிகளை பயன்படுத்தலாம் என்பதுதான் இந்த மேற்குலகத்தின், இந்த பைடன் நிர்வாகத்தின், ஜெலன்சியின் ஒரு தந்திரோபாயமாக இருந்தது. அதுவும் ஒரு பலவீனமான நிலைக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அரவாசி நிலத்தை அவர் மறுபடியும் பிடித்து விட்டார்கள். அவர்கள் இப்போது மிக மோசமான ஆயுதங்களை, பயங்கரமான ஆயுதங்களை, பெரிய தாக்கங்களை செலுத்தக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். என்றால் இவர்களுடைய ட்ரோனும் உள்ளுக்குள்ள போய் சில நகரங்களை எல்லாம்
தாக்க தொடங்கும் போது ஒவ்வொரு தரவும் அடி விழும் போது ஒரு அடி விழும் போது 100 அடி வந்து ரஷ்ய தரப்பிலிருந்து வருகின்றது. ஆகவே இதுல இன்னொரு விஷயம் என்று சொன்னால் இப்ப 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 அண்மையில வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற நேட்டோவில் இருக்கின்ற இந்த ஸ்லோவாக்கியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார். அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள பெரிய சிக்கலா வந்துட்டு அவர் வந்து 2 தரம் வந்து கொலை முயற்சியிலிருந்து தப்பியவர், ஓரளவு ரஷ்ய சார்பானவர். ஆகவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய எண்ணெய் எங்களுக்கு வேணும், இப்போ வார டிசம்பரோட அந்த ஒப்பந்தம் முடிவடைகின்றது, அதை நீடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே இந்த எண்ணெய் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. இப்போ ரஷ்ய எண்ணெய் மலிவாக கிடைக்கும், அமெரிக்காவில் இருந்து வந்தால் அதன் விலை கூடும், செலவு கூடும், அந்த அரசுகளுடைய செலவு கூடும். ஆகவே இவையில் இந்த பாதுகாப்பு என்கின்ற விடயத்தை வைத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்வதை வந்து அந்த நாட்டு அரசுகள் வந்து பெருசாக விரும்பவில்லை. அந்த முரண்பாடுகள் இனி அடுத்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாகும் என்கின்ற கணிப்பு தென்படுகின்றது. இதேவேளையில் இன்னும் ஒன்று, இப்ப நீங்கள் மேற்குலகு அல்லது ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டி, ஒரு ஆதிக்க போட்டி என்று பார்க்கும் பொழுது, இப்ப சீனா, ரஷ்யா மற்றும் வடகொரியாவினுடைய இணைவு ரஷ்யாவோடு அதிகமாக இருக்கிறது இல்லையா? ஆகவே இதனுடைய ஆசிய நாடுகளுடைய பலம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது? இப்ப மேற்குலகு அதிகமாக இதுக்கு சீனாக்கு மேல் பொருளாதார ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான முனைப்பை காட்டியிருந்தாலும் கூட, இந்த பெரும் பகுதியாக கொண்ட ரஷ்யா, சைனா மற்றும் வடகொரியா அவனுடைய இணைவு வந்து எப்படியான மாற்றங்களை, ஆதிக்க நிலையை அல்லது பவரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடு காணப்படலாம்? அதாவது இந்த சீனா, வடகொரியா, ரஷ்யா அந்த அந்த இணைவு வந்து ஒரு பெரும் பலமாக இருக்கின்றது. பிரிக்ஸில் உள்ள 9 நாடுகள் கூட இப்ப இன்னும் பல நாடுகள், இன்னும் 13 நாடுகள் இணைய போகின்றது. இந்த இணையும் நாடுகள் கூட்டுத்தொகை 13 போகின்றது. ஆனால் அந்த ரஷ்யாவுடைய தென்சீன கடல் அண்மையில் இருக்கும் நாடுகள், லிட்டரல் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், அந்த அந்த கடல் கரையோடு உள்ள நாடுகள், இந்த நாடுகளை தன்வசம் திருப்பக்கூடிய, அந்த நாடுகளில் தனது படை தளங்களை நிறுவக்கூடிய வேலைகளை தான் உலக காலம் அமெரிக்கா செய்து வந்தது. இப்ப தைவானுக்கு கூட குறுகிய தூர ஏவுகணைகளை கொடுக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸுக்கு சில ஏவுகணைகளை கொடுக்க முயற்சிக்கும் போது சீன தரப்பில் இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புகின்றது. ஆகவே இந்த செக் அண்ட் பேலன்ஸ் என்ற மாதிரி ஒரு படைப்பலத்தை இந்த பக்கத்து நாடுகளுக்கு, சீனாவுக்கு பக்கத்தில் நாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆனால் இன்று காட்டப்பட்ட இந்த 6வது தலைமுறை ஜெட் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வையும் மனமாற்றத்தையும் ஒரு அச்சத்தையும் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்ப நீங்கள் பார்த்தால் பொருளாதார ரீதியாக பலமான நாடு என்று சொன்னால் சீனாவுக்கு அடுத்ததாக ஜப்பான், அடுத்தது தென்கொரியா. இந்த ஜப்பான் வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இன்னும் இப்பதான் கிட்டல வந்து ஓரளவு மேல வந்திருக்கு. இவ்வளவு நீண்ட காலமாக வந்து இந்த ஜப்பானுடைய அரச வட்டி வீதம் நெகட்டிவா இருந்தது, எதிர்மறையா இருந்தது. ஏன்னு சொன்னால் ஒரு சிக்கல், அந்த மக்களுக்கு கடன் கொடுப்பதற்குரிய ஒரு பிரச்சனை உருவானபடியால் வந்து அதை நெகட்டிவ்ல கொண்டு வர என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த வங்கிகள் இந்த மக்களுடைய சேமிப்புகளை சும்மா வச்சிருக்காது. சும்மா வச்சிருந்தால் அந்த மைனஸ் இருக்குதானே, அந்த மைனஸ் வட்டி வீதம் அது வந்து கழிப்படும். ஆகவே இவர்கள் அதை காசை வச்சிருக்காமல் மக்களுக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வட்டி வீதத்தை நெகட்டிவா வச்சுக் கொள்வார்கள் கூடுதலாக. ஆகவே இப்ப அதுல இருந்து ஓரளவு மேல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கு. இப்ப அடுத்ததா நீங்கள் தென்கொரியா பார்த்தால் இந்த ஹையுண்டாய், இந்த சாம்சங் போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யற இப்ப தைவானுக்கு அடுத்ததாக தென்கொரியாவும் ஒரு பெரிய சப்ளையர். யாருக்கு? சீனாவுக்கு பெரிய சப்ளையர். இப்போ அண்மையில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவர் பிரதமர் யூனுக்கு எதிராக பெரிய போராட்டமே நடந்து அவர் வந்து மார்ஷல் லோவை
ராணுவ சட்டத்தை அவர் அமுல்படுத்தி பிறகு அவருக்கு மேல இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்து பிறகு இப்போது உதவி பிரதமருக்கு மேலேயும் ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டாடுறதுக்குரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு அரசியல் ஸ்திரமற்ற ஒரு தன்மை அங்கே நிகழ்கின்றது. ஆனால் உற்பத்திகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஒரு மேலதிகமான நேரடி முதலீடுகள் அவர்களுடைய பணத்தினுடைய பெறுமதி கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக இப்படியான சூழ்நிலையில் வந்து அங்க அமெரிக்க சார்பு நாடுகள்ல மிக முக்கியமான நாடுகளான இந்த தென்கொரியாவிலும் ஜப்பானிலும் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உருவாவது மேற்குலகத்துக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு உகந்த விடயமாக இனிவரும் நாட்களில் அமையாது. மிகவும் 2025 ஒரு பதட்டமான உலகினுடைய பதட்டமான நிலையைத்தான் தொடர்ச்சியாக அவதானிக்க வேண்டி இருக்குமோ என்ற ஒரு அச்சம் உங்களுடைய பேச்சுகளில் கேட்கும் பொழுது தெரிகின்றது. இப்பொழுது நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்த பொருளாதார உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்க போது மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் 2024 மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்ட விடயம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற போர். இந்த போர் தொடர்பாக இப்ப இதுல இஸ்ரேல் ஜனாதிபதி நெதன்யாகுவுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை கொடுத்திருந்தது. அப்ப இது தொடர்பாக இப்ப இது எப்படியான நிலைப்பாடுகளை ஐநா இஸ்ரேல் மீது எடுக்க போகின்றது, அல்லது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுகின்ற இந்த யுத்தம் தொடர்பான மாற்றங்களை நாங்கள் எப்படி நாங்க பார்க்கலாம்? இந்த காசாவில் இருக்கும் இந்த ஹமாஸினுடைய தாக்குதல் அது எப்போது நடந்தது, ஏன் நடந்தது என்கின்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது. ஏன் திடீர்னு போல இப்படி ஒரு தாக்குதலை அவர்கள் முன்னெடுத்தார்கள் என்கின்ற விடயம். நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு விடயத்தை பார்க்கலாம். இந்தியா, சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஐரோப்பிய ஒன்றியம் இந்த அச்சில வந்து ஒரு எக்கனாமிக் கொரிடோர், ஒரு பொருளாதார ஒரு பாதை ஒன்றை அமைப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. மோடி கூட அந்த G7ல கலந்து கொண்டு அது ஒரு பெரிய விஷயமாக சொன்னார். இனி நாங்கள் நிமிர போகின்றோம் என்ற விஷயத்தை கருதி கொண்டிருந்தார். ஏற்கனவே அந்த சபகர் என்ற துறைமுகத்துக்கு ஊடாக, ஈரானுடைய சபகர் துறைமுகத்துக்கு ஊடாக ரஷ்யாவை நோக்கிய ஒரு எண்ணெய் வளங்கள் பாதையை உருவாக்குறதுக்கான முயற்சியை ஒரு பக்கம் ஓரங்கட்டி விட்டு இந்த விடயத்தில் வரும்போதுதான் இந்த ஹமாஸ் இந்த தாக்குதல் திடீர்னு போல ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஹமாஸ் தாக்குதல் ஆரம்பிச்ச பிறகு பெரிய அளவில் இந்த மோதல் நடக்கும்போது இந்த இந்த பாதைக்குள்ள, இந்த பொருளாதார பாதைக்குள்ள உள்ள சவுதி அரேபியா இணைவதற்கான ஒரு தடுப்பு ஏற்பட்டு விட்டது. சவுதி அரேபியா விலகி கொண்டது. என்றால் இங்கே காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்து விட்டது. ஆனால் அது அந்த ஆரம்பமான விஷயம். இப்போது நீங்கள் பார்த்தால் கூடுதலான காசா நிலங்களை வந்து இஸ்ரேல் பிடித்திருக்கின்றது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தால் சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம், கிளர்ச்சியாளர்கள் வந்து பிடித்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் வந்து பஷீர் அல் அசாத்தை வந்து காப்பாற்றி ரஷ்யா வைத்திருக்கின்றது. அது ஏனென்று இன்னும் பல பேருக்கு விளங்க இல்லை. ஆனால் இப்போ ஒரு விஷயம் தெளிவாக விளங்குது. இப்போ இருக்கிற அந்த கொலானியினுடைய தலைமையில் இருக்கும் இந்த ஆட்சியை, இந்த கிளர்ச்சியாளர் ஆட்சியோடு பெரிய அளவில் பேச்சுவார்த்தையை ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கின்றது. முக்கியமாக அந்த கிழக்கு கரையோரத்தில் 2 பெரிய தளங்கள் இருக்குது. ரஷ்யாவுக்கு வந்து ஒரு கடற்படை தளமும் ஒரு விமானப்படை தளமும் இருக்கின்ற இந்த படைத்தளங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, அந்த படைத்தளம் அப்படியே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை இந்த புதிய ஆட்சியாளர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் இந்த இவ்வளவு காலமும் ஒரு 15 வருடமாக இதை தக்க வைத்தது வந்து அசாத்தினுடைய ஒரு ஆதரவோடு தான் ரஷ்யா இந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வந்து டமாஸ்கஸ் மீது மற்ற இடங்களில் பெரிய வான் தாக்குதல்களை இஸ்ரேல் செய்யும் போது கூட இஸ்ரேலுடைய
குண்டுவீச்சு விமானங்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தவில்லை. இது பல ம். இடங்களில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆகவே ரஷ்யா பொறுத்தவரையில தனக்கான ஒரு தளம் வேணும். இந்த இடத்தில் தங்களுக்கு எதிரானவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்கின்ற விடயம். அப்படி ஒரு கிளர்ச்சி குழு வந்தாலும் அவர்களை தங்கட பக்கம் இழுக்கக்கூடிய, உதாரணமாக அன்ரா இந்தியா மீது வெறுப்பை விதைத்தாலும், இந்தியாவுக்கு அன்ரா மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும், அனுரா வெல்ல போகிறார் என்ற விஷயம் தெரிந்தவுடன் அவரை அரவணைத்து, அல்லது அவர் வென்ற பிறகு அவருக்கு கம்பளங்கள் எல்லாம் விரித்து பல விஷயங்கள் செய்தார்கள். ஆகவே இந்த அரசியல்ல அதிகாரம் என்றது முக்கியமான விஷயம். தங்களுக்கான ஒரு பிராந்திய தேவை என்கின்ற விடயம் இன்னொரு விஷயம். அதற்காக சில இடங்களில் அவர்கள் இறங்கி வருவார்கள். ஆகவே இந்த இப்ப இன்னும் ஒரு 5 நாளைக்கு பிறகு கூட ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த ரஷ்யாவினுடைய புதிய ஆட்சியாளருடைய உறவு கொஞ்சம் இறுகக்கூடிய அல்லது பலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது போல் தென்படுகின்றது. ஆகவே இப்ப நீங்க அல் அசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அல்லது ரஷ்யாவுக்கு தப்பி ஓடினாக பிறகு அங்க இருக்கிற அங்க இருக்கிற இப்ப தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நீங்கள் உறவு பலப்படுகின்றன்னு சொல்றீங்களா? அப்ப சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்கா ஆதரவு குர்திஷ் கூட்டணிக்கு எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அந்த கூட்டணி தொடர்பாக அமெரிக்காவுடைய ஆதரவு தான் குர்திஷுடைய கூட்டணி இருந்திருக்கிறது இல்லையா சிரியாவில்? அது தொடர்பாக என்ன? இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், இந்த கிளர்ச்சிக்கு பின்னால துருக்கி இருந்ததாகத்தான் எல்லோரும் பேசினார்கள். அவரும் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், எர்டகன் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், இப்போது இருக்கும் ஆட்சியாளர் தனது கைப்பொம்மையாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, இவர் நேட்டோவினுடைய ஒரு உறுப்பினர். குர்திஷ் போராளிகளுக்கு நேட்டோவில் இருக்கும் அமெரிக்கா உதவி செய்கின்றது. இந்த குர்திஷ் போராளிகளுக்கு எதிராக நேட்டோவில் இருக்கும் துருக்கி உதவி துருக்கி அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்கின்றது. சிரியன் நேஷனல் ஆர்மி என்று ஒன்று இருக்கு. இவருக்கு சார்பான ஒரு குழு ஒன்று இருக்கு அங்க என்று சொன்னால் சிரியால இருக்குது. துருக்கிக்கு சார்பான குழுக்கும் அமெரிக்கா சார்பான குர்திஷ் படைகளுக்கும் இடையில மோதல் இருக்குது. இவங்களை உள்வாங்க கூடாது, இவங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் துருக்கி இருக்கின்றது. ஆகவே நேட்டோ இதுக்கு பின்னால இருக்கின்ற நாங்கள் முழுமையாக சொல்ல முடியாது. இங்கே நேட்டோவின் இடையே கூட மோதல் இருக்கின்றது. இந்த இடத்துல அவர் ரஷ்யாவுக்கு எதிராகவும் போக முடியாது துருக்கியால. அதே நேரத்தில் நேட்டோவுக்கு எதிராகவும் இவர் போக முடியாது. இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் குர்திஷை கூட சில வேளைகளில் இந்த அமெரிக்க தரப்பு கைவிடலாம். துருக்கி முக்கியம். ஏன்னு சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா ஈராக்குள்ளேயும் குர்திஷ் நிலம் இருக்குது, சிரியாக்குள்ளேயும் இருக்குது, துருக்கிக்கும் இருக்குது. இந்த நிலங்கள் எல்லாம் சேர்த்து தான் அந்த குர்திஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்ட அமைப்பு. அது பிறகு அமெரிக்காவுடைய உதவியோடு தங்களுடைய படைபலத்தை அதிகரித்திருந்தது. ஆனால் இந்த மோதல் இன்னும் இருக்கின்றது. ஆனால் இப்ப கைப்பற்றியிருக்கும் கிளர்ச்சியாளர்கள் இந்த முழுமையாக இந்த மற்ற கிளர்ச்சியாளர்களையும் இணைத்து ஒரு அரசை உருவாக்குவதற்கு அவர்கள் செயல்படுகின்றார்கள். அண்மையில் கூட ஒரு பாதுகாப்பு அமைச்சராக ஒரு கிளர்ச்சி படையினுடைய தலைவரைத்தான் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள். ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த குர்திஷ் படைகளை இந்த குர்திஷ் பிரதேசங்களை அல்லது அவருடைய சுயநிர்ணய உரிமையை நிச்சயமாக துருக்கி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் துருக்கி இப்போது இருக்கும் சிரியாவில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மீது அழுத்தத்தை கொடுக்கும். குர்திஷோடு இணைய வேண்டாம் என்கின்ற இது ஒரு முக்கோண ஒரு சண்டை, ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி இந்த சிரியாக்குள்ள நீண்ட காலமா அது இருக்குது. இது தொடரும். துருக்கி அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான முனைப்பை காட்டுகின்றது இல்லையா? அந்த ஆட்சியை சரியாக அமைப்பதற்கான தன்னுடைய முனைப்பை அது முற்றுமுழுதாக அதில் காட்டுவது போல ஒரு பார்வை இருக்கின்றது இல்லை தானே?
அதாவது துருக்கிக்கு செக் வைக்கத்தான் இப்ப இருக்கிற கிளர்ச்சியாளர் வந்து குலானியாக்கள் வந்து ரஷ்யாவோட பேசிக்கொண்டிருக்காங்க. அப்ப அவர்களை பொறுத்தவரையில எந்த வல்லரசும் இதுக்குள்ள இனி வரக்கூடாதுன்றான் பிரச்சனை. இப்ப ம். ரஷ்ய ஆதரவு ஜனநாயக போராளிகள் என்று சொல்லி ஒரு ஒரு குரூப் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கு. சாரி, ரஷ்ய ஆதரவு அல்ல, அமெரிக்க ஆதரவு. ம். துருக்கி ஆதரவு ஒன்று இருக்கு. ரஷ்யாவுக்கு வந்து ஆதரவு படையென்று ஒன்றுமில்ல. ஆனா ரஷ்யாவுக்கு 2 தளம் இருக்கு. அந்த தளம் வந்து முக்கியமான தளத்துல இவர்கள் கை வச்சால் அது பிரச்சனை வேற மாதிரி வரும். அந்த என்ன ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து மாஸ்கோல இருந்து வரலாம் இங்க நேர. ஆகவே இந்த இந்த முக்கோண சண்டையில வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து என்ன விதமான முடிவெடுக்க போயினோம். இப்ப அனுரா குமார திசாநாயக்கா இந்தியாவோடும் சீனாவோடும் அமெரிக்காவோடும் ஒரு இணைஞ்சு போய் தன்னுடைய அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழுவதற்கு என்ன விதமான தந்திரோபாயத்தை கையாளுறாரோ அதே மாதிரி ஒரு தந்திரோபாயத்தை இந்த கொலானி இப்ப இருக்கும் புதிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய நிலைப்பாடு இது தொடர்பாக இப்பொழுது அல்-அசாத்துடைய வீழ்ச்சி, இது நீங்க முக்கோண விதத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பாக ஈரானுடைய தாக்கம் அல்ல ஈரானுடைய பார்வை, ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை எப்படி நாங்க அவதானிக்கலாம்? ஈரானுடைய ஹிஸ்புல்லா கொஞ்சம் பலவீனம் அடைந்திருக்கின்றது. அவர்களுடைய அந்த சப்ளை ரூட் வந்து இந்த விநியோக வளங்கள் பாதையில் தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனா அதை கூட ரஷ்யா சில வேளைகளில் இந்த புதிய ஆட்சியாளரோடு பேசி அதுக்குரிய வேலைகளை அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தது அவர்களுக்கு இந்த யெமனில் இருக்கும் ஹவுதிகள் வந்து ஒரு பெரும் பலமாக இருக்கின்றது. இந்த 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 கடல் பகுதிகளில் இந்த மேற்குலகத்தினுடைய கப்பல் படைகளையும் இஸ்ரேலுடைய போக்குவரத்தையும் வணிக கப்பல்களையும் தாக்கி அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக ஒரு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு கையால் வந்து இருக்குது. அதை ஹிஸ்புல்லா செய்ய முடியாது, அதை ஹமாஸ் செய்ய முடியாது, அதை ஹவுதி செய்ய முடியும். ஆகவே அவர்களுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் ஒன்று இருக்கின்றது. மற்றும்படி அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றது. அவர்களுக்கான உதவிகரமாக ரஷ்யா இருக்கின்றது. என்று சொன்னால் இந்த இந்த சிரியாவில் இருக்கும் இப்போது ஆட்சியாளர்கள் தமது தமது கைக்குள் வரும் வரைக்கும் அல்லது தமது வேண்டுகோளுக்கு இணங்கும் வரைக்கும் ஈரானை ரஷ்யா கைவிடாது. ஈரானுக்கு பெரிய அளவு ஆயுதங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் ஈரானிலிருந்து ஏராளமான ட்ரோன்ஸ், ஆளில்லா விமானங்கள், அவர்கள் கண்டுபிடிச்ச புதிய புதிய ஆளில்லா விமானங்கள் எல்லாம் ரஷ்யா போருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் வந்து இந்த சிரியாவும் ஈரானும் வந்து இந்த பிராந்தியத்துல மிக முக்கியமான நாடுகள். இந்த பிரச்சனை வந்து இன்னும் இழுபடுறபடியாத்தான் சவுதி அரேபியா இன்னும் பிரிக்ஸில் இணையவில்லை. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய புதிய அரச நிர்வாகத்தை கொண்டு நடத்தக்கூடியவராக 2வது முறையாக தலைமை பதவியேற்றிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தொடர்பாக எப்படி இருக்கிறது? அல்-அசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சிரியாவின் மீது அவருடைய பார்வை அல்லது அவருடைய தாக்கம், அவருடைய நாட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது இந்த வெளிநாட்டு இந்த ராணுவ ரீதியான உறவுகள் வந்து தனிய இவர் மட்டும் அதை தீர்மானிக்கிறார். பென்டகன் தான் அதை தீர்மானிக்கும். பெரிய பெரிய ஆய்வாளர்கள், அறிவுரைகள், ராணுவ விற்பனர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னு சொன்னால் இந்த உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட தளங்கள் இருக்குது இந்த அமெரிக்காவுக்கு. ரஷ்யாவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 தளம் தான் இருக்குது. ஆனால் இப்ப வந்து தளங்கள் எல்லாம் தளம்பல் நிலைக்கு வந்துட்டு எல்லாம் பெரிய தீர்மானிக்கும் சக்தி இல்லை. 5000 கிலோமீட்டருக்கு அங்கால இடத்துக்கு கூட ஒரு ஏவுகணையால அடிச்சு வீழ்த்த முடியும். எத்தனை விஷயங்களை செய்யலாம். இப்ப ஒரு சிறிய சக்தியான ஹவுதி வந்து இந்த அமெரிக்கா கப்பல்களுக்கும் இந்த போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு கொடுத்த வணிக கப்பல்களுக்கும் பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. தினமும் ஏதோ ஒரு இடத்தில் எரிந்து கொண்டிருக்கும், ஏதோ ஒரு தாக்கல் நடந்து கொண்டிருக்கும். அண்மையில் கூட 2 F-16 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. ஆகவே
இந்த இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து சடுதியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படாதவாறு ஈரான் தரப்பில் இருந்தும் ரஷ்ய தரப்பில் இருந்தும் இஸ்ரேல் தரப்பில் இருந்தும் சில நகர்வுகளை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த உலக ஒழுங்கு, இந்த உலக இராணுவ ஒழுங்கு மாறாமல் இருப்பதற்கு இப்படியான ஒரு சிக்கலான நேரத்தில் தான் இந்த சீனாவினுடைய 6வது தலைமுறை போர் விமானம் மேலே வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது மாற்றங்களை நாங்கள் அடுத்தடுத்த வருஷங்களில் மாதங்களில் நிச்சயமா பார்க்கத்தான் போகின்றோம். சரி, இப்போது காசாவில் நடந்த தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்கம் பெரும் அழிவை, மனித சிதைவை உலகமெங்கும் இந்த 2024 பெரும் அழிவுக்குரிய பகுதியாக அடையாளப்படுத்திக் கொண்டே செய்தி ஊடகங்கள் இருக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைதியை நிலைநாட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் வரக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றதா, அல்லது அது எந்த தரப்புகளால் வரக்கூடும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறதா? பைடன் அவர்களுடைய அறிவுறுத்தல் கூட ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நெத்தன்யாகு அவர்கள் இருந்திருக்கிறார். ஆகவே எப்படியாக நிலைப்பாட்டை எதிர்காலங்களில் நாங்கள் இஸ்ரேலுக்கு இடையிலான, இந்த மத்திய கிழக்கு இடையிலான போர் தொடர்பாக நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இந்த 2 ஃபேக்டர்ஸ் முக்கியமானது இந்த போர் சம்பந்தமான விஷயத்துல. ஒன்று, இஸ்ரேலுக்குள்ள உள்ள மக்கள் அரசுக்கு எதிரான ஒரு எழுச்சியை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு எதிர்ப்போக்கினை தொடர்ச்சியாக காட்டுமாயின் ஆட்சியாளர்கள் நெத்தன்யாகு போன்ற ஆட்சியாளர்களின் மனத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா அதிகாரம் வலிமையானது. அது அம்பேத்கர் மட்டும் சொல்லல, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். மிக வலிமையான விஷயம். அடுத்தது வந்து அந்த பிராந்தியத்தில் தனது பூகோள அரசியல் நலன்கள் பாதிக்கப்படுமாயின் டொனால்ட் ட்ரம்ப் கூட சில முடிவுகளை எடுக்கலாம், சில அழுத்தங்களை கொடுக்கலாம். ஆனா பொதுவா சொல்லுவாங்களேன்னு சொன்னால், ஜோ பைடன் எவ்வளவு சொல்லியும் இவர் கேட்கிறார் இல்ல. யாரு? நெத்தன்யாகு. உண்மையில அப்படி இல்லை. அவர்தான் இவர் கேட்கிறார் இல்ல என்று சொல்லிக் கொண்டுதான் கப்பலாக ஆயுதங்கள் போனது இஸ்ரேலுக்கு. எத்தனையோ வெடிமருந்துகள் போனது, ஏவுகணைகள் போனது. இந்த வானிலிருந்து எத்தனையோ குண்டு வீச்சுகள் நடந்தது. இப்ப நீங்கள் சிரியா பார்த்தால் சிரியாவில் இருக்கும் பல தளங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் ஒரு மாதத்துக்கு முதலே அந்த நாட்டை விட்டு போறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது. ஆகவே ஒரு 2 கிழமைக்குள்ள கூட பல ஆயுதங்கள் வந்து நகர்த்தப்பட்டிருக்கும் வேறு இடங்கள்ல, எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு இந்த குண்டு வீச்சுக்கு இவ்வளவு குண்டுகளும் வந்து அமெரிக்கா தரப்பு வந்து கப்பல் மூலமாக கொடுத்து கொண்டான் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய அந்த வகிபாகம் வந்து பெருசு. அதே போன்று இஸ்ரேல் மக்களுடைய எழுச்சியும் வந்து அந்த ஆட்சியாளர்களை மனதை மாற்றக்கூடிய, ஆட்சியாளருடைய ஒரு படத்துறை போக்கை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. இந்த 2க்கும் தான் இருக்கு. மற்றபடி நீங்க இஸ்ரேல வெளியிலேருந்து என்னதான் சொன்னாலும், ஒரு ராஜதந்திர ரீதியா சொன்னாலும், அல்லது ஐசிசிக்குள்ள கொண்டு போய் போர்க்குற்றவாளி என்று சொன்னாலும், ஜெனோசைட் என்று சொன்னாலும், தே நெவர் லிசன். கேட்க மாட்டாங்க. நல்லது. இறுதியாக நான் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த யுத்தங்கள் காரணமாக தொடர்ச்சியாக நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அடிக்கோடிட்டு காட்டிய விஷயம் அனைத்துமே பொருளாதார ரீதியான மாற்றங்களை நோக்கிய அரசியல் நகர்வுகள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பொருளாதார ரீதியான எப்படியான தாக்கங்களை 2025 நாங்கள் ஐரோப்பாவில் வாழ்கின்றவர் என்ற மட்டத்தில் எப்படியான தாக்கங்கள் ஐரோப்பா ரீதியாக, இப்போ பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகளில் எப்படியான பொருளாதார மாற்றங்களை அல்லது பொருளாதார தாக்கங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தான் கொடுக்க போகின்றது. ஏன்னு சொன்னால், சீனாவுடனான அந்த வர்த்தக போர், இதனால வந்து சீனாவுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கின்றது. அவர்களும் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்று சொல்லி தங்களுடைய நிதியை வந்து வங்கிகளுக்குள் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ரியல் எஸ்டேட் வந்து விழவிடாமல் பாதுகாக்கிற சூழ்நிலை இருக்கின்றது. இதுதான் 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவும் செய்தது. ரியல் எஸ்டேட் விழவிடாமல், அது பிறகு மோசமான நிலை வரும்போது ஜேபி மோகன் தலையிட்டு, இந்த மத்திய வங்கி அவர்களுடைய ஃபெடரல் ரிசர்வ் வந்து தலையிட்டு
குவான்டிடேட்டிவ் விஷயங்கள்லாம் கொண்டு நாங்கள் அதை பற்றிலாம் ரொம்ப பேசியிருக்கோம் முதல்ல. இப்படியான விஷயங்கள்லாம் செய்தார்கள். இப்போது இந்த சீனாவுடைய எழுச்சியால ஐரோப்பிய ஒன்றியமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது வட அமெரிக்க நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் வந்து உன்னுடைய பொருட்களை நான் வாங்க மாட்டேன், அதுக்கு 100% வரி விதிப்பேன் என்று சொன்னால் அவர்களும் செய்வார்கள். நீங்கள் மேற்கு நாடுகளிலிருந்து செமிகண்டக்டரை நீங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அந்த செமிகண்டக்டரை உற்பத்தி செய்யற மூலகங்களை நான் தான் உங்களுக்கு அனுப்புறேன்னா, நான் அனுப்ப மாட்டேன். இப்ப தோசை மாவில்லாம தோசை சுட இயலாது. அப்ப அப்ப உங்களோட தோசை எனக்கு நீங்கள் நிப்பாட்டினால் நான் மாவை தர மாட்டேன். இதான் இந்த பிரச்சனை. ஒரு சிம்பிளா நாங்க பழக்கப்படுத்தினா, இந்த பிரச்சனை வந்து இவர் ட்ரம்ப் வந்து சில விஷயங்களை கூடுதலா பேசுவார். ஆனால் கையில அதிகாரம் வந்தவொடனே இறங்கிடுவார். அவர் கூட பேசுறது. நீங்க போன பிறகு கூட அப்படித்தான். சரி, இப்ப இவர் கூட பைடன் கூட என்னதான் கதைச்சாலும் கடைசியில ஜெனட் ஜெலனை சீனாவுக்கு அனுப்புறது பேசுறதுக்கு. ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்க. நீங்க கூடுதலாக நீங்க ஏற்றுமதி செய்றீங்க. முந்தி ஜப்பானை விரட்டின மாதிரி. அப்ப இந்த ஜெனட் ஜெலன் தான் முன்னாள் மத்திய வங்கியின் தலைவராக இருந்தவர். பெடரல் ரிசர்வ்ல தலைவராக இருந்தவர். அவ இப்ப வந்து திரசேரியின் செயலாளர். இவங்களுக்கு வந்து தெரியுமா அவங்களோட என்ன மாதிரி டீல் பண்ணணும். அப்ப ஏமான சிக்கல் வந்து ஒன்று இருக்குது. இந்த அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்த பிரிக்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் தங்களுக்குள்ள வந்து தங்கள் சொந்த நாணயத்துல வர்த்தகங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. அது வந்து முந்தைய ஒரு 6% இருந்து இப்ப கூடுதலாக அந்த வீதம் கூடிக்கொண்டு போகுது. ஆகவே இவல்ற அந்த அந்த நிதியியல் கட்டமைப்பு இருக்குத்தானே, உலகளாவிய நிதி கட்டமைப்புல வந்து ஒரு பலவீனம் ஏற்படுத்தக்கூடிய செயல்ல இந்த இது ஏற்பட்டிருக்கிறது. எங்கன்னு சொன்னால் இந்த ரஷ்யா மீதான சங்ஷன்ல பல பேர் பயப்பட துவங்கிட்டாங்க. இந்தியா உட்பட கொஞ்சம் அச்சப்பட துவங்கிட்டாங்க. என்றால் இவர்கள் செய்த வர்த்தகம் முழுக்க வந்து அமெரிக்க டாலர்லாம் இருக்குது. எல்லா நாடுகள்லயும் இருக்கு. அந்த இவங்க செய்த காசு வந்து அங்கதான் இருக்கு எல்லா இடம். ஒரு பிரச்சனை வரும்போது அந்த காசு அவ்வளோத்தையும் முடங்கினால் இவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. இதான் ரஷ்யாவுக்கு நடந்தது. அப்ப இந்த பயத்துல என்ன செய்யறாங்கன்னா, இப்ப அண்மையிலேயே பார்த்தலாம், இந்தியா வந்து பிரித்தானியாவில் இருந்து எத்தனையோ தொன் தங்கத்தை, இந்தியாவுக்கு சொந்தமான தங்கம் இருந்த வர்த்தக மூலமாகவோ வேற வழியாகவோ இந்த தங்கத்தை வந்து கப்பல் மூலமாக கொண்டு போயிருக்கு. அப்போ உடனே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஏன் இவர்கள் தங்கத்தை சேமிக்கின்றார்கள்? இந்தியா ஏன் தங்களுடைய லாபத்தை தங்கமாக்கி வைத்துக் கொள்கின்றதுன்னு சொன்னால், இந்த பிரிக்ஸ்ல வந்து எண்ணிய நாணயம் வந்தாலும் அடிப்படையில தங்கத்தை வச்சு கொண்டுதான் இந்த நாணய உருவாக்கத்தை வந்து இவங்க செய்ய போறார்கள் என்கின்ற ஒரு திட்டமும் இருக்கலாம் என்கின்ற விடயம் வருகின்றது. அது ஓரளவு உண்மையா கூட இருக்கலாம். என்றால் சீனாவும் வந்து ஏராளமான தங்கத்தை வந்து இப்ப கிட்டத்தட்ட 2500 தொன்னுக்கு மேல தங்கத்தை வச்சிருக்கு. அது ஒன்றுக்கும் பிரயோசனமான பிரயோசனம் இல்லாத விஷயம். ஆனா அதை வச்சு கொண்டுதான் ஆரம்பத்துல வியாபாரம் செய்தாங்க. அதை முறியடிச்சு தான் அமெரிக்க டாலர் வந்தது. அப்ரஹாம் லிங்கனுக்கு என்ன நடந்தது, ஜோன் எஃப் கென்னடிக்கு என்ன நடந்தது, அது என்ன பிரச்சனை என்றெல்லாம் தெரியும். எங்களுக்கு என்ன விஷயம் தெரியும். மிக்க நல்லது. மிக ஒரு நீண்ட பார்வை. 2024 அந்த கால ஓட்டத்தினுடைய நீங்க ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டீங்க. 2024 இலங்கையில் நடந்த மாற்றம். இலங்கையில் நடந்த மாற்றங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். பெரிய ஆட்சி மாற்றமும் நடந்திருக்கு. உலக காலம் வந்து SLP, UNB இப்படி எல்லாம் இருந்தது, கூட்டெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் உடைச்சு இந்த மக்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய மாற்றம் வந்திருக்குது. மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழ் மக்களுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒன்று கூட இன்னும் நகர்ந்த மாதிரி தெரியல. பார்ப்போம். நடக்கலாம், நடக்காமல் விடலாம். எதிர்பார்ப்போம். 2024 உலக பூகோள மாற்றங்களினுடைய மிக முக்கியமான தளங்களுடைய நகர்வுகள் தொடர்பாகவும், அந்த நகர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், எவ்வகையான மாற்றங்களை 2025 நாங்கள் எதிர்வு கூறக்கூடிய நிலைப்பாடுகள் பலவற்றை நீங்க எடுத்து சொன்னீங்கள். மிக்க நன்றி. இணைந்து கொண்டமைக்கு. 2024 இனிதே நிறைவாக இருக்கிறது. 25 தொடர்ச்சியான அவதானங்களோடு எங்களுடைய மெய்வழி நேயர்களோடு நாங்கள் இணைந்து பயணிப்போம். மிக்க நன்றி. ஏன்னா உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளைய புத்தாண்டில் சந்திப்போம். நன்றி, நல்லது. வணக்கம். நன்றி. நல்லது நேயர்களே, 2024 ஒரு உலகளாவிய பார்வையை எங்களுடைய மதிப்புக்குரிய இதயச்சந்திரன் அவர்கள் இன்று மிக ஆழமாக ஒவ்வொரு யுத்தங்கள், போர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல், பொருளாதார மாற்றங்கள் தொடர்பாக உன்னிப்பாக அவதானித்து அதனுடைய தாக்க வீரியத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக இந்த வரலாறுகளை மீட்டி பார்க்கும் பொழுது சில வாழ்வு ஓட்டங்கள், உலக உலக ஓட்டங்களை நாங்கள் புரிந்து எங்களை தகமைத்துக் கொள்ள அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்கான நிலைப்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று நம்புவோம். உங்களுக்கும் 2024 நிறைவை தந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த நிறைவோடு 2025 சிறப்பாக அனைவரும் தொடர வாழ்த்து கூறி 2025 சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.